அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பிரச்சனைகள், துக்கம் எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே வைத்திடுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாள்லேயும் ஒரு அருமையான ஆண்டவருடைய ஆலோசனையான வார்த்தை என்னன்னு சொன்னால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வார்த்தை இப்படியா சொல்லுகிறது: நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி எபேசியருக்கு பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நாட்கள் பொல்லாதவைகள், கடைசி நாட்களுக்குள்ளாக நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தின் நடைபெறுகிற சம்பவங்கள், நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் பார்த்தா பொல்லாங்கானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்பதை நினைத்து யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கிறான். அந்த பொல்லாங்கனுடைய நாட்கள் வருகிறது. ஆகையினாதான் நாட்கள் பொல்லாததாய் இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். நாட்கள் பொல்லாததா இருக்குன்னு சொன்னால் அந்த நாட்களில் அன்பு தணிந்து போயிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளேயே சண்டைகள், குடும்பத்துக்குள்ளேயே போராட்டங்கள், ஒருவரை ஒருவர் அடிப்பது, கொலை செய்வது, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்புவது, திருச்சபைகளுக்குள்ளாக இன்றைக்கு சண்டைகள், கலவரங்கள், ஊழியங்களுக்குள்ளாக, ஊழிய ஸ்தாபனங்களுக்குள்ளாக பொல்லாங்கானவன் தனக்கு கொஞ்சம் காலம்தான் உண்டு என்று அறிந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க மேல கண் வைத்து அநேக காரியங்களை, பொல்லாங்கான காரியங்களை செய்து கொண்டிருப்பதை நம்மளால் இந்த உலகத்தில் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்கள், இந்த வசனத்தை இருதயத்தில் வைத்து கொள்ளுங்க. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. உங்களுக்கு கொடுத்திருக்கிற காலத்தை, நேரத்தை மிகுந்த பிரயோஜனமாக ஆண்டவருக்கென்று செலவு பண்ணுங்க. நம்ம செலவிடுகிற ஒவ்வொரு நேரத்தையும் ஆண்டவருக்கென்று செலவிடப்பட வேண்டும். நம்ம ஆண்டவருடைய ஆலோசனைகளை பெற்று ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். பொல்லாங்கனை ஜெயிப்பதற்காக ஆண்டவர் நம்ம இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளையாக. அப்போ இந்த பொல்லாத நாட்களை கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக, ஆண்டவருக்கு பிரியமுள்ள நேரங்களாக நம்ம செலவிடும்போது இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கிற பலத்தை, அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்கிறதான வசனத்தின்படி இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் காலத்தை பிரயோஜனப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.